الحمدللہ رب العالمین والعاقبۃ للمتقین الموحدین والصلاة والسلام علی اشرف الانبیاء والمرسلین سیدنا محمد صلی اللہ علیہ وعلی آلہ واصحابہ واتباعہ ومن تبعہم بإحسان الی یوم الدین اما بعد قال اللہ تعالی فی القرآن الکریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم لعل الله اطلع إلى أهل بدر فقال اعملوا ما شئتم فقد وجبت لكم الجنة أو فقد غفرت لكم صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும் அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபு தாபியீங்கள், வலிமார்கள், மஷாயிஹுமார்கள், குறிப்பாக இவ்விடத்தின் இஸ்தாபகர் சங்கைக்குரிய ஷேகுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் எங்களை எல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேகுனா ஷம்சுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துல் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்கவும், எந்தெந்த கர்மங்களை கூடாது என்று தடை விதித்துள்ளார்களோ அந்த கர்மங்களை தவிர்த்து நடக்கவும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, பூத்து குலுங்கும் புனித ரமலான் மாதத்தில் 18வது நோன்பை பிடித்தவர்களாக ரமலான் மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நேற்றைய நாள் இஸ்லாமிய தியாகிகளான அருமையான அஸ்ஹாபுல் பத்ர் சஹாபாக்களை ஞாபகப்படுத்தி அவர்கள் இஸ்லாத்திற்காகவும் ஈமானுக்காகவும் அல்லாஹ் ரசூலுடைய அந்த கொள்கையை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக அவர்களுடைய தலைமேல் சுமந்து வாழ்ந்த செய்து காட்டிய அந்த தியாகங்களை ஞாபகப்படுத்தி அவைகளின் மூலமாக நாங்கள் பரக்கத்து பெற்று அருள் பெற்று இன்றைய நோம்பிலே நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்திலே பலவித யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் மிகவும் அறிந்த ஒரு யுத்தம்தான் பத்ர் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பத்ர் யுத்தம். அதே போன்று இந்த ரமலான் மாதத்திலே பத்ர் யுத்தம் மாத்திரமல்ல நடைபெற்றிருக்கிறது. இன்று பிறை 18வது நாள், ரமலான் பிறை 18வது நாள். இன்று பிறை 17 பத்ர் யுத்தம் நடந்தது எப்படி வரலாறோ அதே போன்று பிறை 18 ஃபத்ஹு மக்காவுடைய யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி கிடைக்கப்பட்டது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவர்கள் ஔசுகள் ஹஸ்ரஜுகள் என்ற அன்சாரியுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்து
குறைஷிகளில் வேட்டையாட வேண்டும் என்ற குணம் பெற்றவர்களை அடக்குவதற்கு உதவியாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அப்படி பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அந்த பத்ர் யுத்தம் பல படிப்பினைகளை எங்களுக்கு எடுத்து வந்தது. அந்த படிப்பினைகளில் மிகவும் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு படிப்பினை தான், அருமையான சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் எதையும் அற்பமாக கருதினார்கள். தனது சொந்த உறவுகளை அற்பமாக கருதினார்கள். தனது குடும்ப உறவினர்களை அற்பமாக கருதினார்கள். தனது வியாபாரம் நஷ்டமடைந்து விடுமோ என்று பயப்படாமல் மார்க்கத்திற்காக கொள்கைக்காக துணிந்து நின்றார்கள். அல்லாஹ் இதை பாராட்டி ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் பாராட்டி, அதே போன்று விசேஷமாக அருமை பத்ரீங்களை பாராட்டி சூரத்துல் முஜாதலா என்று ஒரு சூறாவிலே ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? குடும்பம் பார்ப்பார்களா, உறவினர்கள் பார்ப்பார்களா, கொள்கையை பார்ப்பார்களா என்ற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு சூரா இறக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சூராவை வளமையாக ஓதி வருபவன் அவன் அல்லாஹ்வுடைய கூட்டத்திலே மறுமையிலே எழுப்பாட்டப்படுவான் என்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், குணங்கள் அடக்கப்பட்டதாக இந்த சூரா இருக்கிறது. அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான், லா தஜிது கௌமன், நாயகமே ஒரு சாராரை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு வாழ்கிறார்களே, அத்தகைய சாராரை, அத்தகைய கூட்டத்தினர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹ், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் மாற்றமாக நடக்கிறார்களோ, அல்லாஹும் ரசூலும் ஒன்றை சொல்ல அவர்கள் மனம் போன போக்கில் நடந்து அல்லாஹ்வை ரசூலை யார் நோவிக்கிறார்களோ அவர்களை நேசம் வைப்பவர்களாக அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் நாயகமே. வலவ் கானு ஆபாஹும் அவ் அபுனாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரசூலை நோய்ப்பவர்களை நேசம் வைக்க மாட்டார்கள் அந்த சாரார். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவர்களுடைய குடும்பத்தினர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொள்கிறார்களே அத்தகைய சாரார், குடும்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் தரக்குறைச்சலாக நடக்கிறார்களோ, ரசூலுடைய விஷயத்தில் யார் மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் நாயகமே. இந்த ஆயத்தை பத்ர் யுத்தம் நமக்கு படம் பிடித்து காட்டியது. பத்ர் யுத்தத்திலே சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருந்தார்கள். 313 சஹாபாக்களிலே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. காபிர்களுடைய பக்கத்திலே இருந்தார்கள், முஷ்ரிக்கீன்களுடைய பக்கத்திலே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருந்தது போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொந்த மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்கள் காபிர்களுடைய பக்கத்திலே இருந்தார்கள். எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்கள் சகோதரர்களே. பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது, இஸ்லாத்திலே பல யுத்தங்கள் நடைபெறுகிறது. ஆனால் 3 யுத்தம் ஒரு சிரேஷ்டமான இடத்தை பெற்றிருக்கிறது. அது பத்ர் யுத்தம், அடுத்தது உஹது யுத்தம், அடுத்தது ஹந்தக் யுத்தம். ஏனென்றால் இந்த யுத்தம் நடந்தது சொந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியில். நானா முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருந்தார், தம்பி எதிரிகளுடைய பக்கத்திலே இருந்தார். வாப்பா முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருந்தார், மகன் எதிரிகளுடைய பக்கத்திலே இருந்தார்கள். குறைஷிகளுக்கு மத்தியில் நடந்த யுத்தம்.
ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாக பிரிந்து ஈமானுக்காக, மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக செய்த யுத்தம். பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் எந்த கோஷத்தை செய்தவர்களாக யுத்தம் செய்தார்கள் தெரியுமா? அஹதுன் அஹத், அல்லாஹ் ஏகமானவன், அல்லாஹ் எல்லாமாயுமானவன் என்ற சத்தத்தை, கோஷத்தை சத்தமிட்டவர்களாக, சத்தமிட்டு சொன்னவர்களாகத்தான் யுத்தம் செய்தார்கள். யாரோடு? வாப்பா சொந்த மகனோடு, சொந்த மகன் வாப்பாவோடு, மாமனார் மருமகனோடு, அண்ணன் தம்பியோடு, இப்படி சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக, அந்த கொள்கை பிரகடனத்திற்காக. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் களத்திலே ஒரு கட்டத்தில் தன்னுடைய தகப்பனை ஓடி போய் முட்டினார்கள். இரண்டால் அபூ குஹாஃபா அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைச்சலாக அந்த களத்திலே பேசினார். அவர், முஹம்மதுக்கு என்ன வேலை இது? குடும்பங்களை பிரித்து விட்டார்களே, கோத்திரங்களை பிரித்து விட்டார்களே, ஒரே வீட்டுக்குள் சண்டையை ஏற்படுத்தி விட்டார்களே என்று தரக்குறைவாக பேசிய நேரத்தில் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி போய் ஒரு முட்டு முட்டினார்கள். அவர்கள் கீழே விழுந்து உருண்டார்கள். சஹாபாக்கள் போய், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் நாயகம் இப்படி நடக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கேட்டார்கள், அபூபக்கரே அஃஅல்த ஹாதா, இப்படி நீங்கள் செய்தீர்களா? காலனாம், ஆம் நாயகமே, என்னுடைய தகப்பன் என்று பார்க்காமல் நான் அவ்வாறு செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தவுத், இதற்கு பின்னால் அப்படி செய்யாதீர்கள், உங்களுடைய தகப்பன் தானே என்றார்கள். அதற்கு சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லவ் கான ஸைபு கரீபன் மின்னி லரப்துஹு அவ் கதல்துஹு. நாயகமே, அவருடைய நல்ல வாய்ப்பு என்னுடைய கையில், எனக்கு பக்கத்தில் வாள் இருக்கவில்லை. அப்படி வாள் இருந்திருந்தால் நான் அவரை முட்டி மோதி பணியே போட்டிருக்க மாட்டேன். என்னுடைய தகப்பன் என்று பார்க்காமல் அவருடைய களத்தை கொய்திருப்பேன் நாயகமே என்றார்கள். சொந்த வாப்பா, சொந்த தகப்பனார், கொள்கைக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக சஹாபாக்கள் எதிர்த்து நின்றார்கள். சகோதரர்களே, ஆள்பலம் குறைந்தவர்களாக இருந்தார்கள், ஆயுத பலம் குறைந்தவர்களாக இருந்தார்கள், நோன்பு பிடித்தவர்களாக இருந்தார்கள், எல்லா தியாகங்களும் செய்தார்கள். ஆனால் சொந்த குடும்பம், சொந்த தகப்பனை எதிர்த்து நின்றார்கள் கொள்கைக்காக சஹாபாக்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா சொந்த மகன் சித்திகுல் அக்பர் நாயகத்துடைய எதிரிகளுடைய, காபிர்களுடைய, அபூஜஹலுடைய பக்கத்திலே இருந்தார். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு தடவை அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொன்னார்களாம், வாப்பா, பத்ர் யுத்தத்தில் நான் உங்களை பார்த்தேன், உங்களை தாக்குவதற்குரிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது, ஆனா வாப்பா என்பதற்காக நான் விட்டு போட்டேன், அதில் இருந்து நான் நகர்ந்து போய்விட்டேன் என்றார்களாம். அதற்கு சித்திகுல் அக்பர் சொன்னார்களாம், மகன், நீ என்னை வாப்பா என்பதற்காக விட்டு விட்டாய், ஆனால் உன்னுடைய நல்ல வாய்ப்பு, நான் பத்ர் களத்திலே உன்னை நேருக்கு நேராக காணவில்லை, கண்டிருந்தால் நான் தான் உன்னை அறுத்திருப்பேன் என்றார்கள். சொந்த மகன், சொந்த வாப்பாவோடு கொள்கைக்காக இப்படி நடந்தார்கள் சித்திகுல் அக்பர். சொந்த மகனோடு கொள்கைக்கு மாற்றமாக இவன் இருக்கிறான் என்கிறதை அடிப்படையாக வைத்து இவ்வாறெல்லாம் நடந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே, அல்லாஹ்வையும் மறுமையையும் யார் ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமாக நடந்தால், அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், குடும்பத்தினர்களாக இருந்தாலும், ஒரு கூட்டத்தினர்கள் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். நாயகமே, ஒரு கூட்டத்தினர்கள் கொள்கைக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக அவர்களை நேசிக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சாராரை உங்களுடைய உம்மத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்கிறார். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சஹாபி,
சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். பத்ர் களத்திலே காபிர்களில் 70 பேர் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அதிலே இவருடைய தகப்பனாரும் ஒருவர். கைதிகளாக பிடிக்கப்பட்ட இவர்களில் அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக சத்தத்தை உயர்த்தி பேசிக்கொண்டே இருந்தார். சஹாபாக்கள் சொன்னார்கள், சளைக்காதீர்கள், சத்தம் போடாதீர்கள், அமைதியாக இருங்கள். கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடிக்கொண்டே இருந்தார். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா பல தடவை போய் சொன்னார்கள், வாப்பா வாயை பொத்துங்கோ, பேசாதீர்கள், இப்படி பேசக்கூடாது நீங்க என்று பல தடவை சொல்லி பார்த்தார். அவர் கேட்கவில்லை. சொல்ல சொல்ல இன்னும் பிடிவாதம் பிடித்து கத்திக்கொண்டே இருந்தார். ஒரு முறை அவர்கள் கோபம் மிகைத்து போனவர்களாக அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவி கொண்டு போய் களத்தை வெட்டி விட்டார்கள். சொந்த தகப்பனுடைய அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொந்த தகப்பன் சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரக்குறைவாக பேசியதற்காக களத்தை கொய்து வந்தார்கள் என்றால் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் குடும்பம் பார்க்காதவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். கொள்கையுடைய விஷயத்தில் இனபந்துக்களே, உறவினர்களே, ஒரே ஊர்வாசிகளே என்று பார்க்காமல் தியாகத்தை நிலைநாட்டி வெற்றி கண்டவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்த மாமனாரை கொலை செய்தார்கள் பத்ர் யுத்தத்திலே. அல் ஆஸ் இப்னு ஹிஷாம் என்ற உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் மாமன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொள்கை வேறு, தாய் மாமனுடைய கொள்கை வேறு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஹதுல் அஹத் என்கிறார்கள், எல்லாம் அவனே என்கிறார்கள். ஆனால் இதற்கு மாற்றமாக அவர்கள் இருக்கிறார்கள். குடும்பம் என்பதற்காக விட்டு பார்க்கவில்லை, கோத்திரம் என்பதற்காக விட்டு பார்க்கவில்லை, ஒரே ஊரார்கள் என்பதற்காக விட்டு பார்க்கவில்லை. களத்தை வெட்டினார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி. முஸ்அப் இப்னு உமைருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், உபைத் இப்னு உமைர். இந்த ரெண்டு சஹாபாக்களும் குறைஷிகளில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். கடைசிக்கு அவங்களுடைய நிலைமையை பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நான் இவங்களோட உம்மா அப்பா பார்த்திருக்கிறேன், மிக பெருமதியான ஆடைகளை இவருக்கு அறிவிப்பார்கள், மிக பெருமதியான சாப்பாட்டு வகைகளை சாப்பிட கொடுப்பார்கள். உஹது யுத்தத்திலே பல காயங்களோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அவருடைய மையத்தை மறைக்க வேண்டும். இருந்த புடவை தலையை மறைத்தால் காலை மறைப்பதற்கு போதாது, காலை மறைத்தால் தலையை மறைப்பதற்கு போதாத நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். எப்படி இருந்தவர் இவர், எவ்வளவு பெரிய கோடீஸ்வர பிள்ளை இவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய கடைசி நேரத்தில் அவருடைய ஜனாசாவை மறைப்பதற்கு புடவை போலாமல் இந்த அளவுக்கு இவரை மாற்றியது தஆஹு ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதல் இவரை இந்த நிலைக்கு அழைத்து வந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரன் உபைத் இப்னு உமைரை பத்ர் யுத்தத்திலே கைது செய்வதற்காக முன்முறமாக நின்று கைது செய்தவர்கள் சொந்த சகோதரன். சொந்த சகோதரன் என்று பார்க்கல, மார்க்கம் என்று பார்த்தார்கள், கொள்கை என்று பார்த்தார்கள், கோட்பாடு என்று பார்த்தார்கள். பத்ர் சஹாபாக்களுடைய மிகப்பெரிய தியாகத்தில் ஒன்று சகோதரர்களே. இது யாராலும் லேசில செய்து காட்ட முடியாது, சாதித்து காட்ட முடியாது. அல்லாஹ்வை ரசூலை உண்மையாக நம்பினவர்கள் தான் கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக சொந்த சகோதரன் என்று பார்க்க மாட்டார்கள், சொந்த பெற்றோர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், சொந்த குடும்பத்தினர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். அந்த கொள்கை குடிகொண்டவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். சுஹைல் அவர் பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக கலந்து கொண்டவர்.
ஆனால் அவருடைய மகன் அப்துல்லா சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்த தகப்பனை கைது செய்யும் பொழுது பத்ர் யுத்தத்திலே சந்தோஷத்தினால் அல்லாஹ்வுடைய விரோதி கைது செய்யப்படுகிறானே என்று சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். சொந்த மகன், சொந்த வாப்பா கைது செய்யப்படும் பொழுது உத்பா முதலாவது கொல்லப்பட்டவன் பத்ர் களத்திலே. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் உத்பாவை கொண்டவர்கள். உத்பாவுடைய மகன் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பத்ர் களத்திலே முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருக்கிறார். சகோதரர்களே, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, பத்ர் சஹாபி. சொந்த தகப்பனார் யுத்த களத்திலே முதலாவதாக வெட்டப்படும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்ன மனநிலை இருந்திருக்கும். சொந்த தகப்பன் முதலாவதாக வெட்டப்படுகிறார், முஸ்லிம்களால் வெட்டப்படுகிறார். இவர்கள் முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருக்கிறார்கள். எண்ணம் ஆடவில்லை, ஈமான் அசையவில்லை. ஈமான் பலமாக இருந்தது, உறுதியாக இருந்தது. தாக்கி பிடித்தார்கள் எல்லாவற்றையும். சகோதரர்களே, பத்ர் யுத்தம் என்பது நாங்கள் வெறுமனே பேச்சுக்கு பேசுவது போன்று 313 பேர் வந்தார்கள், 900 பேரை அடித்து வீழ்த்தினார்கள், மலக்குமார்கள் இறங்கினார்கள் என்பது மாத்திரமல்ல சகோதரர்களே. சொந்த உறவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எல்லாம் அவனே, அகதுன் அகத், ஏகமாக இருப்பவன் அவனே, எல்லாமாயும் இருப்பவன் அவனே என்று கோஷத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கொள்கைக்காக நடத்தப்பட்ட யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அல்லாஹ் இந்த யுத்தத்தை கபூல் செய்து கொண்டான். அதனால தான் அல்லாஹ் சொன்னான் பத்ர் சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய அருமை பத்ர் சஹாபாக்களே, இஃப் அலு மா ஷி'தும், நினைத்ததை செய்யுங்கள். ஃபகத் கஃபர்து லக்கும், நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஓ கத் வஜபத் லக்குமுல் ஜன்னah, அல்லது ரிவாயத்து வருகிறது உங்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. ஏன் அவ்வளவு பெரிய தியாகத்தை சாதாரணமாக எவராலும் செய்து காட்ட முடியாது, சாதித்து காட்ட முடியாது. சகோதரர்களே, பத்ர் சஹாபாக்களை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் மஜ்லிஸ்கள் நடத்துகிறோம். பள்ளி வாயல்கள் கட்டி அந்த பள்ளி வாயலுக்கு பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை வைத்து அழகு பார்க்கிறோம். அப்படி அழகு பார்க்கப்படக்கூடிய பள்ளி வாயலில் ஒன்றுதான் இந்த தௌஹீதுடைய தலமும் பத்ரீங்களுடைய பேரிலே நடத்தப்படுகின்ற இந்த இடம். பத்ர் சஹாபாக்களுடைய கொள்கை புரட்சியில் எவ்வாறான தியாகங்கள் வெளிக்காட்டப்பட்டதோ அதே போன்று தியாகங்கள், கொள்கைக்காக சொந்த உறவை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த சகோதரனோடு பகைத்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த தகப்பனோடு பகைத்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த பிள்ளைகளோடு பகைத்துக் கொண்ட சொந்த தகப்பன்மார் இருக்கிறார்கள். பத்ர் சஹாபாக்களுடைய பேர்நாமம் இந்த பள்ளி வாயிலுக்கு வைக்கப்பட்டதினால் அந்த தியாகத்துடைய பிரதிபலிப்பு இந்த மக்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, பத்ர் களத்தில் காபிர்களுடைய பக்கத்தில் இருந்தார்களே நிறைய பேர், அவர்கள் நிறைய பேர் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், மிகப்பெரிய சஹாபியானார்கள். பிறகு சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார்கள், மிகப்பெரிய சஹாபியாக போனார்கள். ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே, நாங்கள் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த எங்களுக்கு ஷாஃபியாக்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் சரியாக பார்த்தால் எங்களுக்கு முஹம்மதியா மதுஹபை சேர்ந்தவர்கள் அல்லது இத்ரீசியா மதுஹபை சேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ற ஷாஃபி இமாமுடைய பேர் முஹம்மது இப்னு இத்ரீஸ், முஹம்மது அவர்களுடைய பேர். ஆனால் ஷாஃபி என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம், ஷாஃபி இமாம் நிஸ்பத்து செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் ஷாஃபி இமாமுடைய வாப்பா இத்ரீஸ், இத்ரீஸுடைய வாப்பா அப்பாஸ், அப்பாஸுடைய வாப்பா உஸ்மான், உஸ்மானுடைய வாப்பா ஷாஃபி, ஷாஃபியுடைய வாப்பா சாயிப். இந்த ஷாஃபி என்ற பாட்டனாரும் சாயிப் என்ற பாட்டனாரும் பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக கலந்து கொண்டவர்கள். ஷாஃபி இமாமுடைய வாப்பாவுடைய 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 வாப்பா ஷாஃபி, அவருடைய வாப்பா சாயிபு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இவங்க ரெண்டு பேரும் பத்ர் யுத்தத்தில்
முஸ்லிம்களுக்கு எதிராக கலந்து கொண்டவர்கள் பத்ர் யுத்தத்துடைய தினத்தில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவுடனே 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க 2 பேருடைய இஸ்லாமும் அழகாக போனது, நன்றாக நடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை பாராட்டி இருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். அந்த ஷாஃபிஈ என்ற பரம்பரையில், அந்த ஷாஃபிஈ என்ற பாட்டனாருடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் தான் இமாம் ஷாஃபி. சஹாபாக்களை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் ஷாஃபி மதுஹபுக்கு ஷாஃபியாக்கள் என்று பெயரே வைக்கப்படுகிறது என்றால் சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய மூதாதைகள். அல்லாஹ் எவ்வளவு கௌரவப்படுத்தி பேசியிருக்கிறான். அவர்களுடைய முழுமையான அடையாளங்களை அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் என்கிறதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, சஹாபாக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான கண்ணியங்கள் கொடுத்து சஹாபாக்களோடு நடந்திருக்கிறார்கள். அவருடைய தியாகங்களை உணர்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி இருக்கிறார், அவருடைய பேர் துல் பிஜாதைன் என்ற சஹாபி. இந்த சஹாபியுடைய சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த துல் பிஜாதைன் என்ற சஹாபி மௌத்தாகின நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருக்கரங்களினால் கபர் தோண்டி இருக்கிறார்கள். அந்த சஹாபிக்கு யாரும் கபர் தோண்டல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கைகளினால் சந்திரனை பிளந்து காட்டினார்களோ அந்த முபாரக்கான கைகளினால் அவர்கள் கபர் தோண்டி இருக்கிறார்கள், துல் பிஜாதைன் என்ற சஹாபிக்கு. அதே போன்று ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபி பெண்மணி, இவர்களை அடக்கம் செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்கி அவர்கள் படுத்துவிட்டு, அவர்கள் அந்த கபரிலே உறங்கிவிட்டு எழுந்து சொன்னார்களாம், இப்பொழுது ஃபாத்திமா பின்த் அஸதை அடக்குங்கள் என்றார்களாம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி பெண்மணியுடைய தியாகத்தை புரிந்து அவர்களுக்கு செய்த கௌரவம், கண்ணியம். ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, பத்ர் சஹாபி தான் அவர்கள். இவருடைய ஜனாசாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெருவிரல்களை குத்தி நடந்தார்கள், விரல்களுடைய ஓரத்தால் நடந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி நடக்க வேண்டும் நாயகமே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய ஜனாசாவுக்கு அதிகமான மலக்குமார்கள் சமூகம் அளித்திருக்கிறார்கள், எனக்கு நடப்பதற்கு இடமில்லை, அதனால தான் நான் பெருவிரல்களை குத்தி கொண்டு நடக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய கண்ணியம் என்று பாருங்கள். ஹந்தலா என்று ஒரு சஹாபி இருந்தார், உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். அன்று அவருடைய முதல் இரவு, அந்த சஹாபியுடைய முதல் இரவு, வாலிபன் முதல் இரவை முடித்ததற்கு பின்னால் குளிப்பதற்கு முன்னால் யுத்த செய்தி கிடைக்கிறது. அவசரமாக வரும்படி அழைப்பு விடுக்கப்படுகிறார்கள். குளிக்காம யுத்தத்துக்கு போனார்கள். உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஹந்தலா என்ற சஹாபியை அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் குளிப்பாட்டி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்று பாருங்கள் சகோதரர்களே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள், பத்ர் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனைத்து யுத்தங்களிலும் கலந்து கொண்ட சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கண்டா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மோந்து கொள்வார்களாம், முத்தமிடுவார்களாம். எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை தானே முத்தமிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை முத்தமிடுவார்களாம். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நாயகமே என்று. ஹாதிஹி யதுல் யுஹிப்புஹல்லாஹு வ ரசூலா, இது எப்படிப்பட்ட கை தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய கை என்று பாராட்டினார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தில் பத்ர் யுத்தம் நடந்தது என்பது போன்று ஃபத்ஹு மக்காவுடைய யுத்தமும் இந்த ரமலான் மாதத்தில்
பிறை 18 என்று ரிவாயத்தும் இருக்கிறது, பிறை 20ஆம் நாள் என்றும் ரிவாயத் இருக்கிறது. இந்த ரமலான் மாசத்திலே அப்படியான ஒரு யுத்தமும் நடைபெற்றிருக்கிறது. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது மிகவும் பிரமாண்டமான முறையில். எந்த ஊரிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, துரத்தப்பட்டார்களோ, துன்புறுத்தப்பட்டு ஏசப்பட்டு ஒதுக்கப்பட்டார்களோ, அந்த ஊரில் 10,000 சஹாபாக்களோடு போய் நின்று யார் காபத்துல்லாவுக்குள்ள நுழைந்து கொள்கிறார்களோ, ஹரத்துடைய எல்லைக்குள்ள நுழைந்து கொள்கிறார்களோ அவர்களை எதுவும் செய்யக்கூடாது. யாரெல்லாம் யுத்தத்திற்கு வராம வீட்டில் இருந்து கொண்டு தாப்பால் போட்டுக் கொள்கிறார்களோ அவர்களை எதுவும் செய்யக்கூடாது. அபூ சுஃபியானுடைய வீட்டில் யார் நுழைந்து கொள்கிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவர், அவரை எதுவும் செய்யக்கூடாது என்று கட்டளை போடும் அளவுக்கு அல்லாஹ் பத்ர் யுத்தத்திலே தொடங்கி ஃபத்ஹு மக்காவிலே கொண்டு போய் முடிக்கிறான் என்றால், தொடங்கிய பத்ர் யுத்தம் ரமலான் 17 முடிந்த ஃபத்ஹு மக்காவுடைய அது ரமலான் 18 சகோதரர்களே. என்றால் மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக வெளிக்கிளம்பியவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் தோக்கவிட மாட்டான். அல்லாஹ் ரசூலுக்காக எதையும் இழப்பவர்களை அல்லாஹ் தாழ்த்த மாட்டான், அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதற்கு இந்த வரலாறுகள் நமக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்வோம் சகோதரர்களே. இந்த பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால, தியாக செம்மல்களான சஹாபாக்களுடைய பொருட்டினால எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து தருவானாக என்று கேட்டுக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்கள், உட்டார்கள், மனைவி மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுனாவுக்கு ஷரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, அவர்களுடைய எதிரிகளை அழித்தொழிப்பாயாக, அவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட ஃபத்வாவை பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தினால் நீ பாத்திலாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு ஃபத்வா கொடுத்தவர்கள், அதை அமுல் நடத்துபவர்கள் அவருடைய காலடியில் வந்து மன்னிப்பு கேட்டு சரணடையக்கூடிய ஒரு காட்சியை எங்களுக்கு காட்டி மகிழ வைப்பாயாக. இந்த பள்ளி வாயலை அழகிய முறையில் கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த பள்ளி வாயலை கட்டுவதற்காக, இந்த நிறுவனங்களை நடத்துவதற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்னை பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்திடுவாயாக, ஒருவருடைய கஷ்டத்தை புரிந்து நடக்கக்கூடிய மனப்பான்மையை தருவாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.